நிறைய பேருக்கு நான் சொன்ன மாரி முட்டி வீக்கம் வந்துரும். கொஞ்சம் நடக்கும்போது அப்பப்போ பெயின் வரும். ஸோ இந்த மாரி கண்டிஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்க வீட்ல நல்லெண்ணெய் இல்ல விளக்கெண்ணெய் இது 2யும் நல்லா சூடு பண்ணிட்டு, கொஞ்சம் மஞ்சத்தூளு, கொஞ்சம் ஆமணக்கு இலையும் அரைச்சு போட்டுட்டு, கொஞ்சம் நொச்சி இலையும் அரைச்சு போட்டுட்டு, கொஞ்சமா வந்து பார்த்தீங்கன்னா, எப்சம் சால்ட் இதெல்லாம் போட்டுட்டு ஒரு பேஸ்ட் மாரி அப்ளை பண்ணி முட்டி பகுதியில வந்து கட்டி வச்சீங்கன்னா, நல்லா அந்த பெயின் ஃபர்ஸ்ட்டு இன்ஃப்ளமேஷன் நல்லாவே குறையும். வீக்கம் நல்லாவே குறையும். இன்னும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இதோட சேர்ந்து கொஞ்சம் அமுக்குரா சூர்ணமும், பிரண்ட சூர்ணமும் போட்டு, முட்டை வெள்ளைக்கரு, எலுமிச்சை பழச்சாறு இந்த மாரி கலந்துட்டு அது முட்டி பகுதியில 10 மாரி போட்டீங்கன்னாவே நல்லா அந்த வீக்கம் குறையும். இன்ஃப்ளமேஷன் நல்லாவே குறையும். ஸோ இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜும், செகண்ட் ஸ்டேஜும் நல்லாவே குறையும். 3 ஸ்டேஜில் இருக்கவங்களுக்கு நம்ம வந்து கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுத்தா மட்டும் தான் நல்லாவே குறையும். 3 ஸ்டேஜ், 4 ஸ்டேஜ்லாம் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். அதாவது ஜானவஸ்தி ட்ரீட்மெண்ட், வர்மா மேனிபுலேஷன் டெக்னிக், ரெகுலரா ஒத்தனம் குடுக்கறது, இந்த மாரி பண்ணிட்டு வந்தா மட்டும் தான் கொஞ்சம் கொஞ்சமா சரியாகி நமக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இன்னும் என்ன உணவெல்லாம் சாப்பிடலாம்னு பார்த்தீங்கன்னா, மெயினா கீரை சம்மந்தப்பட்ட உணவுகள் நிறைய எடுத்துக்கணும். கால்சியம் சம்மந்தப்பட்ட உணவுகள் அதிகமா எடுத்துக்கணும். ஏன்னா முட்டி தேய்மானம் வரதுக்கு மெயின் காரணமே கால்சியம் குறைபாடு தான். ஸோ அந்த கால்சியம் சம்மந்தப்பட்ட உணவுகள் எடுத்துக்கணும். மெயினா 2 முட்டிக்கு நடுவுல இருக்கக்கூடிய அந்த ஆர்டிகுலர் கார்டிலேஜ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கார்டிலேஜ் வந்து வளர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, குளுக்கோசமைன்னு சொல்லக்கூடிய அந்த என்சைம் இருந்தா மட்டும் தான் உங்களுக்கு வந்து கார்டிலேஜ் வந்து ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆயுர்வேதத்துல வந்து எதுல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மெயினா அஸ்வகந்தால கிடைக்கும். அது இல்லாம கூட வந்து பார்த்தீங்கன்னா, குறுந்தொட்டி வேருன்னு நம்ம சொல்லுவோம். குறுந்தொட்டி வேர்ல கஷாயம் வச்சு, அதுல கொஞ்சம் மஞ்சத்தூளு, அதுல கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா, அஸ்வகந்தா சூர்ணம் இதெல்லாம் போட்டுட்டு கலந்து குடிச்சீங்கன்னாவே, அந்த நேச்சுரலா குடிக்கக்கூடிய குளுக்கோசமைன் கிடைக்கும்.